வணக்கம். காந்திகேசன் பேசுகிறேன். எப்படி இருங்க? இன்றைக்கி எப்படி இருக்குது? வெயில், சரியான வெயில். வெயிலில் கேர்ஃபுல்லாக போங்க. சன் ஸ்ட்ரோக் வருதுன்றாங்க. வெயிலில் என்னென்னா மயக்கம். அதனால் அந்த ஓஆர்எஸ்னு ஒரு தண்ணி இருக்குது. அது நம்ம வீட்டில் கூட செய்யலாம். 2 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு டம்ளரில் கலக்கிட்டு அதை நீங்கள் பாட்டில் எடுத்துன்னு உங்களுக்கு தேவைப்படும் குடிச்சிங்கன்னா ஏதாவது கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ அது ஹாஸ்பிட்டலையும் சுகாதார மையத்தையும் தரதாக சொல்லியிருக்காங்க நேற்றுலேருந்து. அது எவ்வளோ தொலைன்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே, வெயிலை சமாளிப்போம், சுகமாக இருப்போம். வெயிலுக்கிட்டு அவ்வளோ போக வேண்டாம் சண்டைக்கு. ஓகேவா? அப்புறம் இந்த ஒடிசான்னு ஒரு இடம் இருக்குது, ஊர். அந்த ஊரில் கியோன்ஜான்னு ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் ஒரு பெரியவர் என்ன பண்ணுறாரு, அவங்க பேங்க்கில் போயிட்டு 20,000 ரூபா அவர் பணம் போட்டது கேட்குறாரு. கேட்டதுக்கு அந்த பாஸ்புக்கை பார்த்துட்டு அந்த பேங்க்கில் கேட்குறாங்க, இது உண்டு இல்லையாப்பா, இது வேறு ஒருத்தர் தான். ஆமாம், இது என் தங்கச்சி இதுன்றாரு. அப்போ அவங்கள கூப்பிட்டு வர, அந்த மாதிரி இறந்துட்டாங்கன்ற நம்ப மாட்டுறாங்க. டெத் சர்டிஃபிகேட் எடுத்தாண்டாங்க. அவர் ஒன்றுமே தெரியல. அதாவது அங்கெல்லாம் நிறைய இடத்துல இப்போ அந்த இதெல்லாம் கிடையாது. டெத் சர்டிஃபிகேட்டும் தெரியாது, பர்த் சர்டிஃபிகேட்டும் தெரியாது. அது மாதிரி ஏரியாது. அவர் இல்லைன்றால் நம்ப மாட்டுறாங்க. அவர் வேறு வழியே தெரியல. நேராக எங்கே புதைச்சோமோ அங்கே போயிட்டு அந்த தோண்டி அந்த எலும்பு கூட எடுத்துன்னு அந்த மாதிரி எலும்பாயிட்டாங்க. எலும்பு தோண்டி மேலே போட்டுன்னு வராரு. ரோடெல்லாம் ஒரே பரபரப்பாகிடுச்சு. பேங்க் இதை பார்த்து டவல் மூட்டாங்க. சேனல் கிட்ட என்னென்னு கேட்டால், எனக்கு இருக்கிற ஒரே விட்னஸ் செட் தான், இதை வச்சுன்னு கொடுங்கன்றாங்க. சில இடத்துல இப்படி நடக்குது. சில இடத்துல பேங்க் மேனேஜர் ஏதோ கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்த்து செய்யலாம், தப்பு கிடையாது. சில இடத்துல வெறும் கையெழுத்து போட்டு கடை கொடுக்கணும் இருக்காங்க. அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். கொஞ்சம் பார்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். பாவம் அந்த ஏழைக்கு அந்த 20,000 தான் உலகம். அதுக்காக தான் அவர் பண்ணார். அது ஒரு பெரிய நியூஸ் ஆகிடுச்சு. இப்போ அவர் பணம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், எப்படின்னு தெரியல. ஓகேவா? அப்புறம் இன்னொன்று, ஃப்ளைட் இந்த எலெக்ஷன் டைமில் எல்லாம் ஃப்ளைட்டில் வந்தாங்க, அதில் வந்தான்னு சொன்னாங்க இல்லையா, வந்துட்டாங்க. ரிட்டர்ன் போகும்போது அவங்களுக்கு பஸ்ஸு கிடைக்கல. பஸ்லேயும் கூட்டம். ஃப்ளைட்டில் போகலான்னு போகும்போது பார்த்தா ரேட் செம்மையாக ஏற்றிட்டான். எப்படின்னா, தூத்துக்குடி டு சென்னை 5,369 ரூபா டிக்கெட்டு, அது 17,089 ரூபா ஆயிடுச்சு. எப்படி இது பார்த்தீங்களா? 3 மடங்கு. மதுரை டு நெல்லை 5,099 இருந்தது, 32,508 ஆயிடுச்சு. திருச்சி டு சென்னை 4,581 ரூபா இருந்தது, 14,310 ரூபா. கோவை டு சென்னை 4,634 இருந்தது, 11,141 ரூபா. இனி வருவான் அவன் மெட்ராஸுக்கு? வரவே மாட்டான். இதை மாதிரி ட்ரிபிள் மடங்கு போட்டால் எங்கேருந்து வராது? பாவம், இவ்வளோ கற்பனை இதில் வந்துட்டு வீட்டுக்கு செலவு பண்ணலான்னு வந்தால் ஃப்ளைட்டுக்கான இவ்வளோ போனீங்கன்னா அவங்க எப்படி வர்றது? அதான் விஷயம். ஓகேவா? மீண்டும் சந்திப்போம். ஊருக்குள்ளே போகும்போது கொஞ்சம் பார்த்து முன்கூட்டி ரிசர்வ் பண்ணிவிட்டு போனால் தான் நம்மளுக்கும் ஒரு நிம்மதியாக இருக்கும். பீஸாக நம்ம ஃபேமிலியோடு சென்டர் ஜாலியாக இருக்க முடியும். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.